அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட்டினுடைய அப்டேட்டை பற்றி எப்போ தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க? ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சிலர் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணணும், முன்னாடியே பிளான் பண்ணணும், இந்த மாதிரியாக நிறைய பேர் கேட்டுட்ருங்க. டிடிடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன தரிசனம் மட்டும்தான் அலோடு, யாருக்கு மட்டும்தான் சாமி பார்க்க முடியும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனத்தில் என்னென்ன தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது, அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்க, அதாவது தர்ஷன் டிக்கெட் இல்லைன்னா தர்ஷன் டோக்கன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த 10 நாளைக்கு அலோடு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. போன இயரும் அப்படி தான் நடந்தது. ஏன்னா தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அந்த நாளில் இத்தனை பேர் அப்படின்ற மாதிரி தரிசனத்துக்கு அலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு சொல்லிட்டு இதேமாரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நேரடி சர்வ தரிசனம்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. இது ப்ளஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கிறது தெலுங்கில் இருக்கிறது நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 10 முதல் 19 வரைக்கும் பார்த்திங்கன்னா வைகுண்ட துவார தரிசனம் நடக்குது. அனைத்து வகையான சிறப்பு தரிசனங்களும் ரத்து செய்யப்படுகிறது. டோக்கன் உள்ள பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவர். ஸ்ரீவாரி கோவிலில் மிக முக்கியமான திருவிழாவான வைகுண்ட ஏகாதசி அடுத்த ஆண்டு ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரைக்கும் திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் வைகுண்ட துவார தரிசனம் செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை டிடிடி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் டிடிடி பொதுமக்களுக்கு அதிக முன்னுரிமை அளித்து பல முடிவுகளை எடுத்திருக்காங்க. பக்தர்கள் இந்த விஷயங்களை மனதில் வச்சு டிடிடியோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக சொல்லியிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசியின் மூலம் தரிசனம் செய்யும் சூழலில் டிடிடி எடுக்கும் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா, தரிசன டோக்கன்கள் அல்லது டிக்கெட் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். டோக்கன் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த 10 நாளில் ஒன்று நீங்கள் ஆன்லைன் 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்பட்டிருக்க எஸ்எஸ்சி டோக்கனை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமியை பார்க்கலாம். இதுவே நீங்கள் கீழே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கெலாம் தர்ஷன் டிக்கெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் மூலவரை போய் தரிசனம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அலோ பண்ண மாட்டாங்க. அடுத்தது இந்த 10 நாட்களுக்கு குழந்தைகள், முதியவர்கள், ஊனமுற்றோர் பாதுகாப்புத்துறை, என்ஆர்ஐ போன்ற சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புரோட்டோகால் ப்ராப்ளங்கள் தவிர 10 நாட்களுக்கு விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்படுகின்றது. பெரிய வரிசையை தவிர்க்கவும் அதிகபட்ச பக்தர்கள் வைகுண்ட வழியாகவும் தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நேரடி சர்வ தரிசனம் இந்த 10 நாட்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம டோக்கன் இருக்க தரிசனமும் டிக்கெட் இருக்கவங்க மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தின்படி வரிசையை அடைய அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வைகுண்ட ஏகாதசி அன்று முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் அதிகாரிகள், அதே மாதிரி முன்னாள் தலைவர் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அதுக்கப்புறம் 3000 ஸ்ரீவாரி தேவர்கள் தேவையானவர்களை பணி அமர்த்தப்படுவார்கள் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் விஐபி தரிசன்லேயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஐபி பிரேக் தரிசன் மேபி ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய தரிசனமாக தான் இருக்கும். ஸ்ரீவாரி ட்ரெஸ்ட்டும் கேன்சல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அஃபிஷியலுடைய அப்டேட் வரும்போது புரியும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது இதனுடைய தர்ஷன் டிக்கெட் எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க, ஸோ இந்த மீட்டிங்கில் என்னென்ன தர்ஷன் கேன்சல், தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாமி பார்க்க முடியும் அப்படின்ற விஷயம்தான் இதில் சொல்லியிருக்காங்களே தவிர ஆன்லைனில் 300 ரூபாய் டிக்கெட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன் எத்தனை கவுண்டர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், இதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வெளியே வரல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக இந்த டெய்லியூ ப்ரோக்ராம் நடக்கவே இல்லை. இந்த டெய்லியூ ப்ரோக்ராம்க்கான டேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க.
டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 28ஆம் தேதி அன்றைக்கி தான் இந்த WO நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த 28ஆம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட்டுடைய அப்டேட் வந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதனுடைய டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. அது கூட சேர்த்து ஓப்பன் பண்ணால் மேபி கஷ்டமாக இருக்கும். நிறைய எரர் வரதுக்கு காரணம் டிக்கெட்டுடைய கவுண்டிங்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது காரணத்துக்காக அது தனியாக ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் தர்ஷன் போகும்போது ஏதாவது விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது டேரெக்டாக ஈஓக்கிட்டே சொல்லணும் நினச்சிங்கன்னா இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு 28ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அன்னமய பவனில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரையும் நடக்கும். நீங்கள் அதில் ட்ரை பண்ணி உங்கள் லைன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் கூட பேசலாம். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லணுன்னே நினச்சிட்ருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 28ஆம் தேதி. ஸோ 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் அன்றைக்கி தான் வந்து காலைல 9லேருந்து 10 மணி வரைக்கும் இந்த WO ப்ரோக்ராம் நடக்குது. இதனோட நம்பர் அப்படின்றது 08772263 ஸோ நம்ம இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். லைன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம பேசலாம். வைகுண்ட ஏகாதசியோடைய அப்டேட் இது தான் வந்திருக்கு. அது கூட WO ப்ரோக்ராமுடைய அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. டிக்கெட் ஓப்பனிங் ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்து இன்னும் வரலை. இன்னும் நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு அப்புறம் தான் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எந்த டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அடுத்த டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து நம்ம ஒதுக்கலாம், SST டோக்கனில் வந்து எவ்வளோ கொடுக்கலாம், 300 ரூபாய் டிக்கெட்டில் எவ்வளோ கொடுக்கலாம், மற்றது என்ன பண்ணலாம் அப்படின்ற அப்டேட் வந்து வரும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.